بسم الله الرحمن الرحيم. ألف لام را تلك آيات الكتاب وقرآن مبين ربما يود الذين كفروا لو كانوا مسلمين ذرهم يأكلوا ويتمتعوا ويلههم الأمل فسوف يعلمون وما أهلكنا من قرية إلا ولها كتاب معلوم ما تسبق من أمة أجلها وما يستأخرون وقالوا يا أيها الذي نزل عليه الذكر إنك لمجنون لو ما تأتينا بالملائكة إن كنت من الصادقين. إن الحمد لله கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா மனித சமுதாயத்திற்கு நேர்வழி காட்டுவதற்காக காலத்திற்கு காலம் இறை தூதர்களை அனுப்பி அவர்களுக்கு வேதங்களையும் வழங்கினான். அந்த வேதங்களின் தொடர்ச்சியிலே இறுதியாக அல்லாஹு தாலா முழு மனித சமுதாயத்திற்கும் நேர்வழி காட்டுவதற்காக அல் குர்ஆன் என்ற அற்புதமான ஒரு வேதத்தை இறக்கி அருளினான். இந்த வேதம் மனித சமுதாயத்துக்கு மத்தியிலே முன்வைக்கப்படுவதற்கு முன்னால் அந்த சமுதாயத்தை வரலாற்றாசிரியர்கள் டார்க் ஏஜ் என்று சொல்கின்றார்கள். ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாமை காலம், மடையர்கள் வாழுகின்ற காலம் என்று வரலாற்றிலே இழுத்துரைக்கப்படுகின்றது. இத்தகைய ஒரு காலகட்டத்தில் இறங்கிய ஒரு வேதம் எத்தகைய புரட்சிகரமான மாற்றங்களை நிகழ்த்தி காண்பித்தது என்பதை கருப்பொருளாக கொண்டுதான் நான் என்னுடைய உரையை அமைத்துக் கொள்கின்றேன். இது எத்தகைய ஒரு புரட்சியை, வரலாற்று சக்கரத்தை மாற்றி சுழட்ட முடியுமா என்று கேள்வி எழுப்புகின்ற பொழுது இந்த குர்ஆன் வரலாற்றையே புரட்டி காட்டியிருக்கின்றதை அறிந்து கொள்ள முடிகின்றது. முழுமையாக இந்த வேதம் எப்படி மாற்றத்தை ஏற்படுத்தியது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் சற்று அந்த ஜாகிலிய காலத்துக்குள் நுழைந்து வருவோம் என்று சொன்னால் நம்முடைய தலைப்பை இலகுவாக புரிந்து கொள்ள வாய்ப்பாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகின்ற பொழுது அங்கே ஒரு நிலையான அரசியல் காணப்படவில்லை. ஏற்றத்தாழ்வான சமுதாய அமைப்பு முறை, தடியெடுத்தவனெல்லாம் தண்டல்காரன் என்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகின்றது. பொருளாதார சுரண்டல், அடிமைத்தனமான வாழ்க்கை முறை, இப்படி இவர்கள் கேவலமான வரலாற்றிலே ஒதுக்கி வைக்கப்படுகின்ற அளவுக்கு மோசமான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்க்கை முறையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு கவிஞன் இப்படி சொல்லி காட்டுகின்றான்: குழந்தைகளை அவர்கள் எப்படி கொன்று குவித்தார்கள், பெண்ணடிமைத்தனம் எப்படி அந்த சமுதாயத்தில் காணப்பட்டது என்பதை புரிந்து கொள்வதற்கு அவனுடைய வார்த்தை துணை நிற்கின்றது. பெண் குழந்தை பிறந்துவிட்டால் அந்த பிஞ்சு குழந்தைகளை எடுத்து சென்று கற்களிலே அடிப்பார்கள். அதனுடைய பஞ்சு கரங்களும் பிஞ்சு கால்களும் சிதறி போவதை பார்த்து இன்புறக்கூடிய வன்னெஞ்சர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான்: வைதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்ஸா, பெண் குழந்தை பிறப்பதை ஒரு நற்செய்தியாக குர்ஆன் பதிவு செய்கின்றது. ஆனால் அவர்கள் எப்படி நடத்தி கொண்டிருந்தார்கள்? புதைப்பதும்
கற்களிலே அடித்து அதனுடைய பஞ்சு கரங்களும் பிஞ்சு கால்களும் சிதறிச் செல்வதை பார்த்து ரசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். காபாவை நிர்வாணமாக வலம் வருவார்கள். ஏன் இப்படி செய்கின்றீர்கள் என்று கேட்டால், அல்லாஹு அமரனாபிஹா, அல்லாஹு தாலா தான் எங்களை இப்படி செய்வதற்கு ஏவினான் என்று சொன்னார்கள். இன்று உலகத்திலே பொருளாதாரத்தின் மிகப்பெரிய ஒரு புள்ளியாக விபச்சாரத்தை பயன்படுத்துகின்றார்கள். பல நாடுகளிலே விபச்சாரம் சட்ட அங்கீகாரம் பெற்ற ஒரு தொழிலாக இருக்கின்றது. பெண்களை அடிமையிலும் அடிமையாக நடத்தி கொண்டிருந்தார்கள். கருப்பன் வெள்ளையன் என்ற வேறுபாடு இப்படி அவர்களுக்கு மத்தியிலே ஒரு சமுதாய அமைப்பு காணப்படவில்லை. இப்படி வழிப்பறி கொள்ளை, பொருளாதார சுரண்டல், அரசியல் மோசடி, இப்படி ஒரு சூழ்நிலையில் தான் அல்லாஹு தாலா மாமனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறை தூதராக தேர்ந்தெடுக்கின்றான். தனிமையிலே ஹிராவிலே அமர்ந்திருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் தான் அல் குர்ஆன் இறங்குகின்றது. தனிமையில் இருந்து சிந்திக்கின்றார்கள். ஒரு பேராசிரியர் இந்த வரலாறு தொடர்பாக சொல்லிக் கொண்டு வருகின்ற பொழுது அவருடைய ஒரு நூலிலே சொல்லி காட்டுகின்றார். It is the creative minority that keep the wheels of the civilization. நாகரிகங்களின் சக்கரங்கள் சுழல்வதற்கு காரணமானவர்கள் சிந்திக்கின்ற ஒரு சிறு வர்க்கத்தினர் தான் என்று சொல்லுகின்றார். மாமனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா பொதுமிலே இருந்து அந்த சமுதாயத்தின் சிதைந்த சின்ன பின்னமான நிலையை கண்டு, ஒழுக்கவீனமான செயல்பாடுகளை கண்டு மனம் கொதிக்கின்றார்கள். அமைதியாக அமர்ந்திருந்து இதற்கு ஏதாவது தீர்வு கிடைக்காதா என்று அமைதியாக சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் தான் அல்லாஹு தாலா இந்த வேதத்தை இறக்கி அருள்கின்றான். சூரா இப்ராஹிமின் ஆரம்ப வசனங்களிலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான். அலிஃப் லாம் ரா கிதாபுன் அன்ஸல்நாஹு இலைக்க லிதுக்ரிஜன் நாஸ மினல் ظுலுமாத்தி இலன் நூர் பிஇذن ரப்பிஹிம் இலா சிராத்தில் அஸீஸில் ஹமீத். நபியே, நாம் உமக்கு ஒரு வேதத்தை தந்திருக்கின்றோம். அந்த வேதம் எத்தகையது என்று சொன்னால், அல்லாஹ்வின் அனுமதியோடு மனித சமுதாயத்தை இருளில் இருந்து ஒளியின் பக்கம் கொண்டு வரக்கூடிய சக்தி மிக்க வேதம். அது மனித சமுதாயத்தை புரட்சிகரமாக மாற்றி அமைத்தது. எப்படி அமைத்தது? அறிவியல் ரீதியாக நோக்குவோம் என்று சொன்னால் அங்கு அது ஒரு புரட்சியை காண்பிக்கின்றது. பொருளாதார ரீதியாக நோக்குவோம் என்று சொன்னால் அங்கு ஒரு புரட்சியை காண்பிக்கின்றது. ஒழுக்க பண்பாட்டுவியலை நோக்கும் என்று சொன்னால் அங்கு ஒரு மகத்தான புரட்சியை காண்பிக்கின்றது. அரசியல் சமூக கட்டமைப்பை நோக்கும் என்று சொன்னால் அங்கும் அது புரட்சிகரமான மாற்றத்தை அது காண்பிக்கின்றது. எந்த ஒரு வேதமும் உலகத்தில் இப்படி சவால் விட முடியாது. வேதமாக கருதுகின்ற நூல்களை எல்லாம் எடுத்து ஆய்வு செய்யுங்கள். எந்த ஒரு வேதமும் படித்துவிட்டு செல்லுங்கள் என்றுதான் சொல்லும். ஆனால் இந்த குர்ஆன் ஒரு சவாலை முன்வைக்கின்றது. மனிதனுடைய சிந்தனைகள், அவனுடைய சிந்தன ஆற்றல் சக்திகள் இந்த வேத சவாலுக்கு முன்னால், அல்லாஹ்வுடைய சவாலுக்கு முன்னால் சரணாகதி அடைந்து நிற்கின்றது. என்ன சொல்லுகின்றது குர்ஆன்? சூரா பக்ராவின் 23வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், وَإِن كُنتُمْ فِي رَيْبٍ مِّمَّا نَزَّلْنَا عَلَى عَبْدِنَا فَأْتُوا بِسُورَةٍ مِّن مِّثْلِهِ وَادْعُوا شُهَدَاءَكُم مِّن دُونِ اللَّهِ إِن كُنتُمْ صَادِقِينَ. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வேதத்தை மக்கள் மத்தியிலே முன்வைத்த பொழுது இவருக்கு பைத்தியம் பிடித்து விட்டது, இவருக்கு யாரோ சூனியம் வைத்து விட்டார்கள், இவர் மனநிலை பாதிக்கப்பட்டு விட்டார் என்றெல்லாம் இழிவுபடுத்தினார்கள். நீங்கள் சொல்லுவதில் உண்மையாளர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த வேதத்தை போன்ற, இதில் இருக்கின்ற ஒரு அத்தியாயத்தை போன்ற ஒன்றை கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சவால் விடுகின்றான். எப்படி சவால்? 286 வசனங்களை உள்ளடக்கிய சூரா பக்ரா மிக நீண்ட அத்தியாயம் இருக்கின்றது. முடிந்தால் இதை போல் ஒன்றை கொண்டு வா. அதற்கு முடியவில்லையா? சூரா கௌசர் 3 வசனங்களை, மிகச் சின்னஞ்சிறிய வசனத்தை உள்ளடக்கிய இந்த சூரா இருக்கின்றது. இதை கொண்டு வா. கொண்டு வந்து விட்டு
நீ என்னென்ன குற்றச்சாட்டுக்களை எல்லாம் என்னுடைய தூதர் மீது செலுத்துகின்றையோ சொல்லுகின்றையோ அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று அல்லாஹு தாலா விடுத்த சவால். 1429 ஆண்டுகள் அதனுடைய காட்கூரின் இறுதி கூற்றிலே நின்று கொண்டிருக்கின்றோம். ஆனால் உலகத்திலே எத்தனையோ கவிஞர்கள் வந்து விட்டார்கள். ஆனால் இந்த சவாலுக்கு முன்னால் அப்படியே சரணாகதி அடைந்து கிடக்கின்றார்கள். இது அல்லாஹு தாலா குர்ஆன் விடுக்கின்ற, அவனுடைய வேதம் விடுக்கின்ற அறிவுபூர்வமான சவால். அதற்கு முன்னால் மனித சிந்தனை அப்படியே தோல்வி அடைந்து நிற்கின்றது. இன்னொன்றை பாருங்கள், நீங்கள் கத்தோலிக்க பைபிள் எடுங்கள், புரட்டஸ்தாந்துகளுடைய பைபிள் எடுங்கள், இரண்டையும் ஒப்பிட்டு ஆய்வு செய்து பாருங்கள். ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான தவறுகளை நீங்கள் காண்பீர்கள். லண்டன் மாநகரிலே வெளியாகின்ற எவேக் என்று சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகை சொல்லுகின்றது, பைபிளிலே 50,000 தவறுகள் இருக்கின்றன என்று. ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலே தொகுக்கப்பட்ட அல் குர்ஆன் இன்று தாஸ்கன் நகரிலே மியூசியத்திலே வைக்கப்பட்டிருக்கின்றது. இன்னொரு பிரதி துருக்கி மாநகரத்திலே இருக்கின்ற, துருக்கியின் தலைநகரம் இஸ்தம்பூலிலே அதனுடைய அசல் வடிவிலே பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 2 பிரதிகளும் எப்படி இருக்கின்றதோ அதே போன்றுதான் இந்தியாவிலே அச்சிடப்பட்ட குர்ஆனும் இருக்கின்றது. லண்டனிலே அடிக்கப்பட்ட குர்ஆனும் அப்படித்தான் இருக்கின்றது. சவுதி அரேபியாவில் அச்சிடப்பட்ட குர்ஆனும் அப்படித்தான் இருக்கின்றது. ஆனால் நீங்கள் இந்தியாவிலே பெங்களூரில் அடிக்கப்பட்ட தமிழ் பைபிள் எடுங்கள், அதே போன்று திண்டிவனத்திலே அச்சிடப்பட்ட பைபிளை எடுங்கள், இரண்டுக்கும் இடையிலே வேறுபாட்டை காண்பீர்கள். பல நூற்றுக்கணக்கான வேறுபாடுகள். அல்லாஹு தாலா குர்ஆனில் ஒரு வாக்குறுதி அளிக்கின்றான். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன். நாமே இந்த வேதத்தை இறக்கினோம், நாமே இதை பாதுகாப்போம் என்று அல்லாஹு தாலா சொல்லுகின்றான். இந்த வார்த்தையை யார் வாயினால் இருந்து அல்லாஹு தாலா உண்மைப்படுத்துகின்றான் என்று சொன்னால், ஜெர்மனியில் இருக்கின்ற மியூனிச் பல்கலைக்கழகம் பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு ஆய்வை மேற்கொள்கின்றது. உலகத்திலே அச்சிடப்பட்ட துருக்கியிலே, பாகிஸ்தானிலே, சவுதி அரேபியாவிலே, குவைத்திலே, லண்டனிலே, அமெரிக்காவிலே அச்சிடப்பட்ட 48,000 பிரதிகளை ஒன்று சேர்க்கின்றார்கள். ஒன்று சேர்த்து உலகத்திலே புத்திஜீவிகள் என்று சொல்வார்களே, அவர்களை எல்லாம் ஒன்று கூட்டுகின்றார்கள். மியூனிச் பல்கலைக்கழகத்திலே 50 ஆண்டுகளாக ஆய்வு செய்கின்றார்கள். ஆய்வு செய்துவிட்டு உலகத்துக்கு ஒரு உண்மையை சொல்லுகின்றார்கள். என்ன உண்மை? அல் குர்ஆனிலே 1400 ஆண்டுகளாக எந்த விதமான ஊடுருவலும் நடைபெறவில்லை, எந்த விதமான இடைச்சல்களும் ஏற்படவில்லை என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால், இந்த அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன். நாமே இந்த வேதத்தை இறக்கினோம், நாமே இதை பாதுகாப்போம் என்று அல்லாஹு தாலா அளித்த வாக்குறுதியை அவன் பாதுகாக்கின்றான். இங்கு சிந்தனையை அப்படியே புரட்டி போடுகின்றது. இன்னும் பாருங்கள், கருவியல் சம்பந்தமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குகையிலே இருக்கின்ற பொழுது முதலாக குர்ஆன் இறங்குகின்றது. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ ஹலக். உம்மை படைத்த இரட்சகனின் பெயரால் நீர் ஓதுவீராக என்று அல்லாஹு தாலா அந்த முதல் 5 வசனங்களை இறக்கி அருளுகின்றான். அந்த வசனத்திலே அறிவியல் சம்பந்தமாக ஆய்வு செய்து பாருங்கள், படித்து பாருங்கள் என்று அல்லாஹு தாலா முதலிலே கல்விக்கான அழைப்பை விடுத்து மனித சமுதாயத்தை சிந்திக்க வைக்கின்றான். இது சம்பந்தமாக உலகம் இதுவரை என்ன கருதுகோளை வைத்திருந்தது? நீங்கள் பிஜேயுடைய தர்ஜுமா வருவதற்கு முன்னால் வந்திருக்கின்ற தர்ஜுமாக்களை எல்லாம் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அங்கே இரத்த கட்டி என்று மொழிபெயர்த்திருக்கின்றார்கள். மொரிஸ் புக்கைல் என்று சொல்லக்கூடிய பிரான்ஸ் நாட்டின் அகாடமியின் ஒரு தீர்மான சக்தியாக இருந்தவர், மிகப்பெரிய ஒரு அறிவியலாளர். அவர்
இஸ்லாத்துக்கு விரோதமாக ஆய்வு செய்வதற்காக ஊக்குவிக்கப்படுகின்றார். அரபு மொழியை சரியான முறையில் கற்றுக்கொண்டால்தான் குர்ஆனில் தவறு இருக்கின்றதா இல்லையா என்று கண்டு முஸ்லிம் சமுதாயத்துக்கு மத்தியிலே சிந்தனை ரீதியான சிக்கல்களை ஏற்படுத்தலாம் என்று அவர் படிக்க ஆரம்பிக்கின்றார். படித்துவிட்டு குர்ஆனையும் பைபிளையும் ஆய்வு செய்ய ஆரம்பிக்கின்றார். பைபிளிலே அடுக்கடுக்கான தவறுகளை காணுகின்றார். குர்ஆனை படிக்கின்றார். படிக்க படிக்க மனம் இலகுவாகின்றது. அவருக்கு அலக் என்ற சொல்லை எடுக்கின்றார். இரத்த கட்டி என்று மொழிபெயர்த்து வைத்திருக்கின்றார்களே, இது சரியா என்ற ஆய்வுக்கு வருகின்றார். மனிதன் சாப்பிடுகின்றான். அவனுடைய உணவு இறப்பையிலே சேமிக்கப்பட்டு அகத்துறிஞ்சப்படுகின்றது. அதற்கு பின்னால் அது இரத்தமாக மாறுகின்றது. அதே போன்று விந்து துளியாக உருவாகின்றது. இப்படி சக்திகள் மனிதனுக்கு தேவையான அளவுக்கு பகிர்ந்தளிக்கப்படுகின்றது. ஆனால் ஒரு மனிதனுடைய விந்து துளி மீண்டும் இரத்தமாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை. இவர் ஆய்வு செய்து பார்க்கின்றார். பார்த்தவுடனே அவருடைய விழிப்புருவங்கள் மயிர்கள் எல்லாம் சிலிர்க்கின்றன. இவ்வளவு அற்புதமாக அல்லாஹ் தஆலா அந்த வார்த்தையை அளந்து போட்டிருக்கின்றான். இன் ஹாதா இல்லா கவுலுல் பஸர், இது ஒரு மனித வார்த்தையே கிடையாது. லெபரட்டரியை நோக்கி ஓடுகின்றார். ஆய்வு குடுவையிலே எடுத்து சோதித்து பார்க்கின்றார். மனம் இலேசாகின்றது. உடனே அவர் ஒரு புத்தகம் எழுதுகிறார். விஞ்ஞான ஒளியில் அல் குர்ஆனும் பைபிளும் என்று தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. அற்புதமாக இந்த கரு சம்பந்தமாக அவர் குர்ஆன் தான் தெளிவாக சொல்லுகின்றது என்று உண்மையை எடுத்து சொல்லுகின்றார். இதை போன்று அறிவியல் புரட்சியை பாருங்கள். அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான். அவலம் யரோ அன்னா நாத்தில் அர்ல நன்குசுஹா மின் அத்ராஃபிஹா, நாம் பூமியை அதன் ஓரங்களில் இருந்து குறைத்து வருகின்றோம் என்பதை இந்த நிராகரிப்பாளர்கள் பார்க்கவில்லையா என்று சிந்தனையை அப்படியே கிளறி விடுகின்றான். இந்த வசனம் இறங்குகின்ற பொழுது இந்த மக்கமா மாநகரிலே சொற்பமான தொகையினர் வாழுகின்றார்கள். இன்று உலகத்திலே 600 கோடியை விஞ்சி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இலங்கை, சிங்கப்பூரிய, துபாய் போன்ற நாடுகளிலே, மாலைதீவு போன்ற நாடுகளிலே கடல் அரிப்பினால் பூமி உள்வாங்கப்பட்டு குறுகி வருகின்றது. அதனால் மாலைதீவு நாட்டுக்கு ஐநா ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகின்றது. மாலைதீவிலே வாழுகின்ற மக்கள் உலகத்தில் எந்த நாட்டில் குடியுரிமை கேட்டாலும் கொடுக்க வேண்டும் என்று ஐநா சபை தீர்மானம் நிறைவேற்றுகின்றது. இந்த வசனம் இறங்குகின்ற பொழுது இடப்பட்டாக்குறையை பற்றி மனிதன் சிந்தித்து பார்த்திருக்கவே மாட்டான். ஆனால் இன்று 21ஆம் நூற்றாண்டில் சந்திரனில் குடிவாழ முடியுமா, செவ்வாயில் குடிவாழ முடியுமா என்று மனிதன் ஆய்வு செய்கின்ற அளவுக்கு தள்ளப்பட்டு விட்டான். ஜப்பானிய மக்கள் நாளுக்கு நாள் வருகின்ற சுனாமி அலையினால் பாதிக்கப்படுகின்றார்கள். சுனாமி என்ற சொல்லே கடல் அலை என்று ஜப்பானிய மொழியிலே பயன்படுத்துகின்றார்கள். இந்த வசனத்தை ஆய்வுக்கு எடுக்கின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு தத்துவம் நமக்கு விளங்குகின்றது. சுனாமியை பற்றி நாம் பார்த்தோம். தமிழ்நாட்டை, அதனுடைய கரையோர பகுதிகளை, இலங்கையிலே 40,000 மக்களுக்கு மேற்பட்டவருடைய உயிரை காவு கொண்ட ஒரு சுனாமியை நாம் பார்த்தோம். இந்த சுனாமியை பார்த்தவுடனே மனிதன் அப்படியே மிரண்டு போனான். இந்த சுனாமியை விட மிக பாரதூரமான ஒரு சுனாமி ஏற்பட்டதாக குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. அது என்ன சுனாமி? ஜப்பானிய மொழியிலே தான் இந்த சுனாமி கடல் அலை என்ற சொல்லே பயன்படுத்தப்பட்டது. ஆனால் அல்லாஹ் தஆலா ஒரு சுனாமியை பற்றி சொல்லி காட்டுகின்றான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கப்பலை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அந்த கப்பல் இன்று துருக்கியில் இருக்கின்ற ஜூதி மலையிலே அதனுடைய உச்சியிலே அந்த கப்பல் பனிப்பாறைகளுக்கு மத்தியிலே சிதைந்த பகுதிகள் அப்படியே இருக்கின்றதை இன்றைய ஆய்வாளர்கள் கண்டிருக்கின்றார்கள். அது எவ்வளவு உயரம்! இன்று ஏற்பட்ட சுனாமி ஒரு தென்னை மரத்தினுடைய உயரத்துக்கு வந்திருக்கும். ஆனால் இந்த மலையை நவீன ஆய்வாளர்கள் சென்று ஆய்வு செய்கின்றார்கள். பூமியின் அடித்தரையில் இருந்து 16,000 அடி உயரத்தில் அந்த கப்பல் வைக்கப்பட்டிருக்கின்றது. எந்த அளவுக்கு
அது மேலே தூக்கி செல்லப்பட்டிருக்கின்றது. மேலே வானம் பொழிகின்றது. பூமியில் இருக்கின்ற தண்ணீர் எல்லாம் அப்படியே கொப்பளிக்கின்றது. அந்த நேரத்திலே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனை பார்த்து கப்பலிலே ஏறிக்கொள் என்று சொல்லுகின்றார்கள். அவன் என்ன சொன்னான்? சாவி இலா ஜபலி யாசிமுனி, இதோ இருக்கின்றது, இந்த மலையில் ஏறி நான் என்னை பாதுகாத்துக் கொள்வேன் என்று சொன்னான். ஆனால் அந்த நேரத்திலே ஒரு சுனாமி போன்ற அலை வருகின்றது. அப்படி அவன் அடித்து செல்லப்படுகின்றான். இப்பொழுது ஆய்வாளர்கள் சிந்திக்கின்றார்கள், யாராவது ஒரு கப்பலை கொண்டு போய் 16,000 அடி பூமியின் அடித்தரையிலிருந்து 16,000 அடி உயரத்தில் கப்பலை யாராவது வைப்பார்களா என்று சிந்திக்கின்றார்கள். சிந்தித்தால் பைபிளும் பிரளயத்தை பற்றி சொல்லுகின்றது, குர்ஆனும் சொல்லுகின்றது. ஆனால் குர்ஆன் சொல்லுகின்றது புரட்சிகரமாக இருக்கின்றது. அறிவியலாளர்களை அப்படியே சிந்திக்க வைக்கின்றது. இப்படி இந்த சுனாமியை பற்றி குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. இதே போன்று நாம் பூமியினுடைய ஓரங்களை குறைத்து வருகின்றோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அவலம் யரோ அன்னா நாத்தில் அர்ல நன்குசுஹா மின் அத்ராஃபிஹா, அதனுடைய ஓரங்களில் இருந்து நாம் குறைத்து வருவதை இவர்கள் பார்க்கவில்லையா என்று. நீங்கள் கடற்கரைக்கு சென்றிருப்பீர்கள், அதனுடைய ஓரங்களை பாருங்கள். ஒவ்வொரு நாடும் தன்னுடைய பட்ஜெட்டிலே கடற்கரையை பாதுகாப்பதற்காக, பூமியை விழுங்குவதை தடுப்பதற்காக பல ரூபாய்களை செலவழிக்கின்றது. ஜப்பான் பல கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவழிக்கின்றது. எதற்காக? கரைத்து செல்லப்படாமல் தடுப்பதற்காக. அதே போன்று இலங்கை ஒரு குட்டி தீவு, அது கரைந்து செல்லப்படுகின்றது. இந்த சுனாமி வந்ததற்கு பின்னால் இலங்கையில் இருக்கின்ற மிக பிரபல்யமான ஒரு பல்கலைக்கழகம், பேராதனை பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை பேராசிரியர் வை நந்தகுமார் அவர்கள் சுனாமி நடந்தவுடனே சக்தி டெலிவிஷனுக்கு ஒரு பேட்டி கொடுக்கின்றார்கள். அந்த பேட்டியிலே அவர் சொல்லுகின்றார், பூமியினுடைய இலங்கையினுடைய வரைபடம் மாற்றம் அடைந்திருக்கின்றது சுனாமியினால், எனவே அதனுடைய வரைபடத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்று. இப்பொழுது இந்த கருத்தையும் குர்ஆன் சொல்லுகின்ற கருத்தையும் ஒப்பிட்டு பாருங்கள், அதனுடைய ஓரங்களை கரைத்து வருகின்றோம் என்று. இன்னும் இதை விரிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், லண்டன் மாநகருக்கும் நியூயோர்க்குக்கும் இடையிலே கடலுக்கு அடியால் ஒரு கம்பி வழி தந்தி தொடர்பை ஏற்படுத்துவதற்காக வேண்டி ஒரு ஆய்வுக்குழு உள்ளே இறங்குகின்றது. அங்கே அவர்கள் கம்பி வழி தந்தியை ஏற்படுத்துவதற்காக நடுக்கடலிலே ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே பாதாள கொக்கிகளை அவர்கள் பயன்படுத்தி இந்த பணியிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது அதனுடைய சங்கிலி அறுந்து ஒரு கொக்கி உள்ளே இருக்கின்ற எறும்பலை குழம்பிலே மாட்டிக்கொள்ளுகின்றது. அதை அவர்கள் ஆய்வு செய்வதற்காக உள்ளே இறங்குகின்ற பொழுது அந்த உள்ளே இருக்கின்ற எரிமலை குழம்பிலே இருந்த துகள்கள் அவர்களுக்கு அந்த கொக்கியிலே மாட்டி வருகின்றது. அதை ஆய்வு செய்கின்றார்கள். ஆய்வு செய்தவுடனே அது ஏற்கனவே தரையில் இருந்த ஒரு பாறை கடலுக்குள் வந்திருப்பது அவருக்கு தெரிய வருகின்றது. அப்பொழுது அவர்கள் சிந்திக்கின்றார்கள், பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால், அவருடைய கணிப்புப்படி 12,000 ஆண்டுகளுக்கு முன்னால் உலகத்தை அப்படியே கண்டமாக பிரிக்கக்கூடிய ஒரு பூகம்பம் ஏற்பட்டிருக்கின்றது. அது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் ஏற்பட்டதாக, நோவாவுடைய காலத்தில் ஏற்பட்டதாக இருக்கும் என்று ஐயம் தெரிவிக்கின்றார்கள். என்று சொன்னால் பூமியை எந்த அளவுக்கு கடல் உள்ளே வாங்கி இருக்கின்றது. இது அறிவு ரீதியாக சிந்திக்க வைத்த அறிவியல் புரட்சி. இன்னும் ஒரு அற்புதத்தை பாருங்கள், எப்படி புரட்சிகரமான மாற்றத்தை மனித உள்ளங்களிலே குர்ஆன் கொண்டு வருகின்றது என்று. அல்லாஹு தஆலா தன்னுடைய அருட்கொடைகளை சொல்லி காட்டுவதற்காக ரஹ்மான் என்ற ஒரு சூறாவுக்கு பெயர் வைத்திருக்கு. அர் ரஹ்மான். அந்த சூறாவிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், மரஜல் பஹ்ரைனி யல்தகியான் பைனஹுமா பர்ஸகுன் லா யப்கியான். 2 கடல்கள் சங்கமிக்கின்றன, ஆனால் அது ஒன்றை ஒன்று மீறாது என்று 2 வார்த்தையில் தெளிவாக சொல்லிவிட்டான். கடல் துறை பேராசிரியர் எச் சேப்லி போன்றவர்கள் இதை ஆய்வு செய்தார்கள். ஆனால் அவருடைய உள்ளங்களிலே இஸ்லாம் நுழையவில்லை, குர்ஆனுடைய தாக்கம் வரவில்லை.
ஆனால் ஜே குஸ்டோ ஆய்வு செய்ய புகின்றார். மிக பிரபலியமான ஒரு ஆய்வாளர். ஆய்வு செய்து கொண்டு வருகின்ற பொழுது குர்ஆனில் இந்த செய்தி இருப்பதை அவர் புரிந்து கொள்கின்றார். தன்னுடைய நேரத்தை பல தனக்கு கீழே பணிபுரிகின்ற ஆய்வாளர்களை பயன்படுத்தி பல கோடி ரூபாய்களை செலவழித்து இந்த ஆய்வை மேற்கொள்கின்றார். ஆய்வு செய்கின்ற பொழுது 2 வார்த்தையில் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் கடலை பற்றி எத்தகைய ஆய்வு வசதியும் இல்லாத இன்று உலகத்தில் காணப்படுவதை போன்ற லெபரட்டரிகள் எதுவுமே இல்லாத, பல்கலைக்கழகங்கள் இல்லாத ஒரு காலத்தில் வாழ்ந்த ஒரு மனிதனால் இன்று நான் கண்டுபிடித்திருக்கின்ற அற்புதத்தை நிச்சயமாக சத்தியமாக சொல்ல முடியாது. எனவே இது இறை வேதம் என்று அவர் இஸ்லாத்தை தழுவிக் கொள்கின்றார் என்று சொன்னால், அதனுடைய தண்ணீரை எடுத்து அதனுடைய நிறத்திலே வேறுபடுகின்றது, அதனுடைய சுவையிலே வேறுபடுகின்றது. இப்படி கடலுடைய கட்டுப்பாட்டை அல்லாஹு தஆலா தன்னுடைய கரத்திலே வைத்திருக்கின்றான். ஒவ்வொரு நிமிடமும் பூமி அப்படியே சுழண்டு கொண்டே இருக்கின்றது. ஆனால் கடலேற்றம் வராமல் ஒரு புவியீர்ப்பு சக்தியை வைத்து நம் மீது தண்ணீர் அடர்ந்தேறாமல் அல்லாஹு தஆலா அற்புதமாக அதை அமைத்திருக்கின்றான் என்ற அற்புதத்தை பார்த்தவுடனே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லிவிடுகின்றார். இத்தகைய ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. இது அறிவியல் ரீதியாக அல் குர்ஆன் ஏற்படுத்துகின்ற புரட்சி. ஒழுக்க ரீதியாக பாருங்கள், நான் ஆரம்பத்தில் சொல்லி காட்டினேன், ஒழுக்கவியல் என்றாலே என்னவென்று தெரியாத ஒரு சமுதாயம் காணப்பட்டது. ஆனால் இந்த சமுதாயத்தை யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, இந்த வேத வாக்குகளை ஓதி காண்பித்து வயுஸக்கீஹிம், அவர்களை புனிதப்படுத்துகின்றார்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லி காட்டுகின்றார். எப்படிப்பட்ட விபச்சாரத்திலே திளைந்தவர்கள், குடங்குடமாக மது அறிந்தவர்கள் எந்த நிலைக்கு மாறுகின்றார்கள் என்று சொன்னால், அவருடைய ஒரு வரலாற்று சம்பவத்தை பாருங்கள். மாயிஸ் பின் மாலிக் அல் அஸ்லமி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி திருமணம் செய்தவர் விபச்சாரம் செய்து விடுகின்றார். தவறுதலாக சந்தர்ப்ப சூழ்நிலையிலே விபச்சாரம் செய்து விடுகின்றார். இவர் நினைத்தால் மறைத்திருக்கலாம். வருகின்றார் மஸ்ஜிதுல் நபவியிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருக்கின்றார்கள். இன்னி ஸனைது யா ரசூலல்லாஹ் ஃபதஹிர்னி, நான் விபச்சாரம் செய்து விட்டேன், என்னை தூய்மைப்படுத்துங்கள். எப்படி தூய்மைப்படுத்துவது? கல்லால் அடித்து என்னை கொலை செய்யுங்கள், நான் செய்த தப்புக்கு இதுதான் பரிகாரம் என்று சொல்லுகின்றார். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடப்பக்கமாக முகத்தை திருப்பிக் கொள்கின்றார்கள். இடப்பக்கமாக ஓடி வருகின்றார். யா ரசூலல்லாஹ், எனக்கு தண்டனை தாருங்கள், என்னை தூய்மைப்படுத்துங்கள் என்று கேட்கின்றார். அப்பொழுதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த பக்கமாக முகத்தை திருப்பிக் கொள்கின்றார்கள். அப்பொழுதும் சொல்லுகின்றார், ஃபதஹிர்னி, என்னை தூய்மைப்படுத்துங்கள். உடனே குடும்பத்தவர்களை அழைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரிக்கின்றார்கள். இவருக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு விட்டதா? இல்லை, அவர் விபச்சாரம் செய்திருக்கின்றார் என்று. உடனே தண்டனை நிறைவேற்றப்படுகின்றது. இன்று சர்வ சாதாரணமான ஒரு விடயத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத சமுதாயத்துக்கு மத்தியில் தான் செய்த தவறை எப்பொழுது தவறு செய்ய வாய்ப்பு கிடைக்கும் என்று பார்த்து கொண்டிருக்கின்ற சமுதாயத்துக்கு மத்தியில் அந்த மாமனிதர் இந்த குர்ஆனை ஓதி காண்பித்து உருவாக்கிய ஒழுக்கவியல் நிறைந்த சமுதாயத்தை பாருங்கள். இவர் மாத்திரமா? ஒரு பெண், காமிதியா குலத்து பெண், அவள் ஓடோடி வருகின்றாள். அவளும் திருமணம் செய்த ஒரு பெண்மணி. வந்து இதே செய்தியை சொல்லுகின்றார்கள். மாயிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தண்டனை கொடுக்காமல் தப்பிக்க வைப்பதற்கு முயற்சி செய்ததை போன்று என்னையும் நீங்கள் விட்டுவிடக் கூடாது, எனக்கு நிச்சயமாக தண்டனை தந்தே ஆக வேண்டும் என்று கேட்கின்றார்கள். அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், நீ விபச்சாரம் செய்ததனால் உன்னுடைய கருவிலே ஒரு குழந்தை வளர்ந்து கொண்டிருக்கின்றது, அதை பெற்றெடுத்து வா என்று அனுப்புகின்றார்கள். திருந்துவதற்கு வாய்ப்பு கொடுக்கின்றார்கள். அந்த பெண்மணியுடைய மனசாட்சி உறுத்துகின்றது. குழந்தையை பெற்றெடுத்து துணியிலே வைத்து எடுத்து வருகின்றார்கள். இதோ பெற்றெடுத்து விட்டேன், என்னை கல்லால் அடித்து கொலை செய்து நாளை மறுமையிலே அத்தனை பேர் முன்னிலே நான் அவமானப்பட்டு நிற்பதை விட உலகத்தில் எனக்கு தண்டனை தந்து என்னை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று கேட்கின்றார்கள். ஆண்கள் தான் வீரத்தில் இப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் இந்த பெண்ணை பாருங்கள் எப்படி நடந்து கொள்கின்றார்கள் என்று. நான் ஆரம்பத்தில் ஒரு நாட்டை சொல்லி காட்டினேன். விபச்சாரத்தை தொழிலாக அங்கீகரியுங்கள்,
எங்களுடைய குழந்தைகளுக்கு சம அந்தஸ்து தாருங்கள் என்று கேட்டவர்களையும் இந்த புனிதர்களையும் குர்ஆனை சரியான முறையிலே விளங்கி தங்களுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டவர்களுடைய நிலைமையும் பாருங்கள். வந்து கேட்கின்றார்கள். அப்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், இந்த குழந்தைக்கு ஊட்டுவதற்காகவே பால் சுரக்கின்றது, பால் ஊட்டிவிட்டு வா என்று சொல்கின்றார். பால் ஊட்டுகின்றார்கள். அப்பொழுதும் வாய்ப்பு கொடுக்கப்படுகின்றது. ஒரு ரொட்டி துண்டை அந்த குழந்தை கையில் எடுப்பதை பார்த்து விட்டார்கள். எடுத்து வந்து, இதோ என் கடமை முடிந்து விட்டது, உங்கள் கடமையை என் மீது செலுத்துங்கள் என்று சொல்லுகின்றார்கள். எப்படிப்பட்ட ஒரு புரட்சியை அந்த சமுதாயத்துக்கு மத்தியில் குர்ஆன் விளைவித்து காண்பித்திருக்கின்றது என்று பாருங்கள். இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். அதே போன்று ஏகத்துவத்தை சொல்லுகின்ற பொழுது எத்தகைய வேதனைகளை அவர்கள் சந்தித்தாலும் அதற்கு வளைந்து கொடுக்காத அப்படிப்பட்ட ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை குர்ஆன் ஏற்படுத்தி இருப்பதை பார்க்கின்றோம். எர்மூக் யுத்தத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த எர்மூக் யுத்தத்திலே அடுத்தவனுடைய சொத்தை வழிப்பறி செய்து பறித்து தின்ற ஒரு சமுதாயத்தை கொள்ளையடிப்பதையும் மற்றவர்களுடைய சொத்தை தங்களுடைய சொத்தாக ஆக்கிக் கொள்வதை நன்றாக கருதிய ஒரு சமுதாயத்துக்கு மத்தியில் இந்த வரலாற்று சம்பவத்தை கொஞ்சம் நினைத்து பாருங்கள். 3 சஹாபாக்கள், அதிலே இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு காலத்தில் இஸ்லாத்தின் பயங்கரமான எதிரியாக இருந்தவர். காபாவின் திரைச்சீலை அவர் பிடித்துக் கொண்டு நின்றாலும் அவரை கொலை செய்யுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பின்னாளில் இஸ்லாத்தின் வாளாக செயல்பட்ட வரலாற்றை பார்க்கின்றோம். எர்மூக் யுத்தத்திலே ஹாரித் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழரும் ஐயாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழரும் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் களத்திலே புகுந்து எதிரிகளை குதர்க்கம் செய்கின்றார்கள். எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்கின்றார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே 3 பேருமே அம்பினால் தாக்கப்பட்டு குற்றுயிரும் குலையுயிருமாக நிலத்திலே விழுந்து கிடக்கின்றார்கள். வேதனை துடிக்கின்றார்கள். அந்த நேரத்தில் இன்று பெண்கள் ஒடுக்கப்படுவதை போன்று அன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஆக்கி வைக்கவில்லை. அவர்கள் தான் வீரத்தின் சிகரங்களாக திகழ்ந்திருக்கின்றார்கள். யுத்த களத்திலே காயப்படுகின்ற இஸ்லாமிய அரசை பாதுகாக்கின்ற ராணுவத்திற்கு, இஸ்லாமிய அரசின் ராணுவத்தை பாதுகாக்கின்ற ராணுவத்திற்கு ஊழியம் செய்கின்றவர்களாக, போர்க்களத்திலே மருத்துவம் செய்கின்ற தாதிகளாக அவர்கள் பணியாற்றி இருக்கின்றார்கள். இப்படி பெண்கள் சென்று காயப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பார்கள், தண்ணீர் புகட்டுவார்கள். ஹாரிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நபித்தோழர் காயப்பட்டு இரத்தம் தோய்ந்த நிலையிலே நிலத்திலே விழுந்து தண்ணீர் தண்ணீர் என்று அழுகின்றார்கள். ஒரு பெண்மணி தண்ணீர் கோலையை கொண்டு வந்து அவருக்கு கொடுக்க முனைகின்ற பொழுது பக்கத்திலே ஐயாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தண்ணீர் தண்ணீர் என்று அழுகின்ற ஓசை அவருடைய காதிலே கேட்கின்றது. உடனே சொல்லுகின்றார், எனக்கு தண்ணீர் தர வேண்டாம், என்னுடைய சகோதரன் கடைசி கட்டத்திலே உயிருக்காக தவித்துக் கொண்டிருக்கின்றான், அவனுக்கு அந்த தண்ணீரை கொடுத்து விடுங்கள் என்று சொல்லுகின்றார். அந்த பெண்மணி உடனே அவருக்கு ஐயாஸுக்கு எடுத்து வருகின்றார்கள். ஐயாஸ் பார்க்கின்றார், அதற்கு பக்கத்திலே இக்ரிமா அவர்கள் தண்ணீர் தண்ணீர் என்று அழுது கொண்டிருக்கின்றார்கள். என்னை விட என்னுடைய சகோதரன் வாழ்ந்தால் இஸ்லாத்திற்கு சேவை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும், எனவே அவருக்கு தண்ணீரை கொடுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு தண்ணீர் வருகின்றது. அவர் பார்க்கின்றார், முன்னே 2 சகோதரர்கள் என்னை பெரிய அளவிலே மதித்து அவர்களுடைய உயிரை விட என்னுடைய உயிரை பெரிதாக மதித்திருக்கின்றார்கள், ஹாரிஸிடம் எடுத்து செல்லுங்கள், அவருக்கு கொடுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். இங்கே எடுத்து வருகின்றார்கள். ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறந்திருக்கின்றார்கள். இரத்தம் தோய்ந்த நிலையிலே அப்படியே அவருடைய ரூஹ் சென்று விட்டது. ஐயாஸிடம் எடுத்து வருகின்றார்கள். ஐயாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இறந்திருக்கின்றார்கள். இக்ரிமாவிடம் மீண்டும் வருகின்றார்கள், அவரும் இறந்திருக்கின்றார்கள். வழிப்பறி செய்து வாழ்ந்த சமுதாயம் தான் உயிர் போகின்ற ஒரு நிலையில் எப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை செய்துவிட்டு இறக்கின்றார்கள். என்னை விட என்னுடைய சகோதரன் மார்க்கத்துக்காக பாடுபடுகின்றான், எனவே என்னை விட நான் அவரை பெரிதாக மதிக்கின்றேன். இப்படிப்பட்ட ஒரு புரட்சியை உலக வரலாற்றில் வேறு எந்த வரலாற்றில் பார்க்க முடியுமா?
நிச்சயமாக பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தியாக வரலாற்றை குர்ஆனிய புரட்சியில் மாத்திரம்தான் பார்க்க முடியும். இது மாத்திரமா? ஒரு முறை பின்னாளில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய மகனும் தங்களுடைய கடந்த கால நினைவுகளை மீட்டி பார்க்கின்றார்கள். எப்படிப்பட்ட நினைவு? சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் இடையிலே போராட்டம் நடக்கின்றது. அதுதான் பத்ர் யுத்தம். அதிலே சத்தியம் தோத்துவிட்டது என்று சொன்னால் அன்றோடு குடிமூழ்கி போய்விடும். அல்லாஹ்வுடைய தூதர் அழுது அழுது துஆ கேட்கின்றார்கள். அல்லாஹும்ம இன் துஹ்லிக் ஹாதிஹில் இஸாபா ஃபலன் துபத் ஃபில் அர்லி அபதா. யா அல்லாஹ், இந்த கூட்டத்தை சொற்பமான 314 பேரை அழைத்து வந்திருக்கின்றேன், 317 பேரை அழைத்து வந்திருக்கின்றேன். இவர்கள் அழிக்கப்பட்டு விட்டால் இதற்கு பின்னால் உன்னை வணங்குவதற்கு இந்த பூமியிலே யாரும் இருக்க மாட்டார்கள் என்று பிரார்த்தனை செய்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு யுத்தம். அதிலே அப்துர் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகனுக்கு தந்தையை வெட்டக்கூடிய வாய்ப்பு வருகின்றது. தந்தை குஃப்ரிய கோட்பாட்டிலே இருக்கின்றார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வலது கையாக இஸ்லாத்தின் பாதுகாக்கின்ற வாளாக இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வெட்டக்கூடிய வாய்ப்பு கிடைக்கின்றது தந்தையை. ஆனால் தந்தை பாசம் விட்டு வைக்கின்றது. இதை பின்னாளில் நினைவு கூறுகின்றார். உங்களை வெட்டக்கூடிய வாய்ப்பு எனக்கு பல தடவை கிடைத்தது, ஆனால் நான் விட்டு வைத்தேன் தந்தை பாசத்திற்காக. உடனே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், இதே சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்திருந்தால் உன்னுடைய கழுத்தும் உடம்பும் நிலத்திலே உருண்டிருக்கும். நான் அப்பொழுது நீ எனக்கு மகனாக தெரிய மாட்டாய், அபூ ஜஹலினுடைய அடியாட்களாய் எனக்கு தெரிந்திருப்பாய் என்று சொல்லுகின்றார் என்று சொன்னால் எத்தகைய ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை அது ஏற்படுத்தி இருக்கின்றது என்று பாருங்கள். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்து ஆட்சியாளராக உட்கார்ந்திருக்கின்றார்கள். அந்த நேரத்திலே மக்காவிலே வறுமை தாண்டவமாடுகின்றது. அந்த நேரத்திலே பொருளாதார வளம் கேட்டு மதீனாவுக்கு வருகின்றார்கள். வருகின்ற பொழுது அபூ சுஃபியானுடைய மகள் ரம்லா என்று சொல்லக்கூடிய உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி. தந்தை வருகின்றார். உள்ளே நுழைகின்ற பொழுது ஒரு விரிப்பு அங்கே இருக்கின்றது. அந்த விரிப்பை உடனே லபக்கென்று உருவிக் கொள்கின்றார்கள். அபூ சுஃபியான் அவர்களுக்கு ஆச்சரியம் வருகின்றது. அப்பொழுது அவர் இஸ்லாத்தில் இல்லை. கேட்கின்றார்கள், இந்த விரிப்பு எனக்கு தகுதி இல்லையா, அல்லது இந்த விரிப்புக்கு நான் தகுதி இல்லையா என்று மகளிடம் கேட்கின்றார்கள். எப்பொழுதுமே பெண்கள் தந்தை என்று சொன்னால் இரக்க பாசத்தோடு இருப்பார்கள். ஆனால் அன்னை உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீ காஃபிர், நஜீஸாக இருக்கின்றாய். அல்லாஹ்வுடைய தூதர் மாமனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ன்ற இந்த அமர்வை உனக்கு தரமாட்டேன், நீ இந்த விரிப்புக்கு தகுதி இல்லை என்று சொல்லுகின்றார் என்று சொன்னால் இந்த குர்ஆன் சத்தியத்தின் பக்கம் எத்தகைய ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றதை கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து பாருங்கள். இந்த வரலாற்றை கேட்கின்றோமே, நாம் நம்முடைய தந்தையிடமோ, கபர் வழிபாட்டுக்கு செல்லுகின்ற நம்முடைய தந்தையிடமோ, நம்முடைய சகோதரனிடமோ, நம்முடைய தாய்மார்களிடமோ இப்படி ஒருபோதாவது நடந்திருக்கின்றோமா? அவர்களிடம் ஏற்படுத்திய அந்த புரட்சி நம்முடைய உள்ளங்களில் ஏன் ஏற்படுத்தப்படவில்லை? வழிப்பறிவு செய்த சமுதாயம், பொருளாதார சுரண்டல் செய்த சமுதாயம், ஒரு குர்ஆனிய வசனம் இறங்குகின்றது. அல்லாஹு தஆலா மூமின்களிடம் கடன் கேட்கின்றான் என்ற குர்ஆனிய வசனம் இறங்குகின்றது. அந்த நேரத்திலே அபு தஹ்தா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, யூதர்கள் கேவலமாக பேசிக் கொள்கின்றார்கள், முகமதுடைய இறைவன் கடனாளியாக ஆகிவிட்டான், வங்குரோத்து நிலைக்கு அடைந்து விட்டான், எனவே சாதாரண இந்த பஞ்சை பராரைகளிடம் கடன் கேட்கின்ற நிலைமைக்கு ஆளாகிவிட்டான் என்று கேவலமாக பேசிக் கொள்கின்றார்கள். அந்த நேரத்திலே இந்த சஹாபி
ஓடோடி வருகின்றார். அல்லாஹ்வுடைய தூதரே, இப்படி ஒரு வசனம் இறங்கி இருக்கின்றதா என்று கேட்கின்றார்கள். ஆம் என்று சொல்கின்றார்கள். உடனே கையை நீட்டுங்கள், என்னுடைய பெரிய தோட்டத்தை 600 ஈச்ச மரங்கள் நிறைந்த ஒரு தோட்டத்தை இதோ நான் அல்லாஹ்வுக்கு கடன் கொடுத்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு திரும்ப ஓடுகின்றார் தோட்டத்தை நோக்கி. ஓடி சென்று உள்ளே இருக்கின்ற மனைவி மக்களை அன்பளிப்பு செய்ததை இதற்கு பின்னால் கடுகளவு நான் அனுபவிக்க கூடாது என்று வெளியே நின்று யா உம்ம தஹ்தா, வெளியே வா என்று கூப்பிடுகின்றார்கள். உடனே மனைவி குழந்தைகளை கூட்டி வெளியே வருகின்றார்கள். என்ன செய்தி? நான் இதை அல்லாஹ்வுக்காக தான தர்மம் செய்துவிட்டேன், இதற்கு பின்னால் இதை அனுமதிக்க நமக்கு எந்த விதமான அங்கீகாரமும் கிடையாது, வெளியே வந்துவிடு என்று சொல்லுகின்றார்கள். எப்படிப்பட்ட ஒரு மனைவியை இவருக்கு இந்த குர்ஆன் உருவாக்கி கொடுத்திருக்கின்றது என்று பாருங்கள். இதற்கு முன்னால் இந்த சஹாபி ஒரு 2 பேருக்கு இடையில ஒரு பிரச்சனை வருகின்றது. ஒருவர் வேலி போட முனைகின்றார், ஒருடைய ஈச்ச மரம் குறுக்கிடுகின்றது. அதை கொடுக்க அவர் மறுக்கின்றார். அல்லாஹ்வுடைய தூதரும் கொடுக்க சொல்லுகின்றார்கள், கொடுக்க மறுக்கின்றார். அப்பொழுது அதற்கு என்ன விலை என்று கேட்கின்றார் அபூ தஹ்தா. எனக்கு வேறு ஏதாவது தோட்டம் வேணும் என்று சொல்லுகின்றார். உடனே பெரிய அளவிலே ஈச்ச மரங்கள் நிறைந்த 600க்கும் மேற்பட்ட ஈச்ச மரங்கள் நிறைந்த பெரிய ஒரு தோட்டத்தை தன்னுடைய சகோதரனுக்காக ஒரே ஒரு ஈச்ச மரத்திற்காக அப்படி அன்பளிப்பு செய்துவிட்டு நீ வேலியை போட்டுக்கொள், இதை கொடுத்துவிடு என்று சொல்லுகின்றார் என்று சொன்னால் எத்தகைய தான தர்மத்திலே இவர்களை விஞ்ச முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு புரட்சியை ஏற்படுத்தி காட்டியிருக்கின்றது. இன்னொரு சம்பவத்தை பாருங்கள். ஒழுக்கவியலிலே, பண்பாட்டிலே இவர்களை எப்படி இந்த குர்ஆன் வார்த்தெடுத்திருக்கின்றது என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு வரலாற்றாசிரியர் சொல்லி காட்டுகின்றார். ذَلِكَ جِيلٌ فَرِيدٌ لَمْ يَرَاهُ التَّارِيخُ مِنْ قَبْلُ وَلَا بَعْدُ. இந்த மாமனிதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனினால் உருவாக்கி காட்டிய சமுதாயத்தை போன்ற ஒரு சமுதாயத்தை வரலாறு அதற்கு முன்னாலும் கண்டதில்லை, அதற்கு பின்னாலும் கண்டதில்லை என்று அற்புதமாக சொல்லி காட்டுகின்றார். ஒரு பெண்மணி அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி, கணவர் வெளியே சென்று விட்டார், குழந்தைக்கு நோய் ஏற்பட்டிருக்கின்றது, இவர் வெளியே சென்று விட்டார், திரும்ப வருகின்றார், குழந்தை இறந்திருக்கின்றது. வீட்டிலே குழந்தை இறந்து விட்டது என்று சொன்னால் யாரும் கேட்டு தெரிய வேண்டியதில்லை. அழுகின்ற அழுகை ஓலத்திலே இங்கே ஏதோ அபச்செய்தி நடந்திருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்படித்தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இவர் உள்ளே வருகின்றார், இரவு நேரமாகிவிட்டது, இரவு நேர சாப்பாட்டை உணவை அப்படியே பரிமாறுகின்றார்கள். கணவருக்கு எந்த விதமான சஞ்சலமும் அவருடைய முகத்திலோ நடவடிக்கையிலோ செயற்பாட்டிலோ காணப்படவில்லை. அப்படியே உணவை தூக்கி வைக்கின்றார்கள், இருவருமாக சாப்பிடுகின்றார்கள். சாப்பிட்டு விட்டு இரவு நேரத்திலே படுக்கைக்கு செல்கின்றார்கள், உறவு கொள்கின்றார்கள். குழந்தை எப்படி இருக்கின்றது? முன்னதை விட அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கின்றது. அறிவுபூர்வமாக பதில் சொல்லுகின்றார்கள். எப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒரு பெண்மணி என்று பாருங்கள். உறவு கொள்கின்றார்கள், உறவு கொண்டதற்கு பின்னால் தான் அமைதியாக பெண் விஷயத்தை எடுத்து சொல்லுகின்றார்கள், குழந்தை இறந்து விட்டது என்று. எவ்வளவு பண்பாக, இந்த மரணத்திற்காக அழக்கூடாது, அல்லாஹ் ஒன்றை பறித்தால் அதை போன்ற ஒன்றை தருவான் அல்லது அதைவிட சிறந்ததை ஒன்றை தருவான் என்பதை எப்படி புரிந்து வைத்திருக்கின்றார்கள் என்று பாருங்கள். அமைதியாக கணவனுக்கு மனசு உறுத்துகின்றது, குழந்தை இறந்திருக்கின்றது, நாம் இன்பம் அனுபவித்திருக்கின்றோம் என்று. விடிய காலையிலே சுபுவுக்கு செல்லுகின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் நடந்தவற்றை சொல்லுகின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், இரவு நேரத்திலே உறவு கொண்டீர்களா என்று. ஆம் என்று சொல்லுகின்றார்கள். அல்லாஹு தஆலா உங்களுக்கு சிறந்த குழந்தைகளை தரட்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றார்கள். பின்னாளில் அவருக்கு 10 குழந்தைகள், அந்த 10 குழந்தைகளும் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்கின்ற தாயிகளாக, வீர புருஷர்களாக வந்ததாக வரலாறு சொல்லி காட்டுகின்றது. இன்றைக்கு நம்முடைய பெண் சமுதாயத்தை கொஞ்சம் இந்த நிகழ்வோடு ஒப்பிட்டு பாருங்கள். வந்த கணவனுக்கு எந்த விதமான அசௌகரியமும் கொடுக்காமல், கவலையை வெளிப்படுத்தாமல் உணவை பரிமாறி இவ்வளவு தைரியம் வேண்டும் என்று கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து பாருங்கள்.
எப்படிப்பட்ட ஒரு புரட்சிகரமான சமுதாயத்தை இந்த குர்ஆன் உருவாக்கி காட்டியிருக்கின்றது. அறிவியலாக இருக்கலாம், ஒழுக்கவியலாக இருக்கலாம், பண்பாடாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இந்த குர்ஆன் அப்படிப்பட்ட இன்னும் ஆய்வு செய்ய செய்ய தனித்தலைப்பாக எடுத்தால் அல் குர்ஆன் விளைவித்த அறிவியல் புரட்சி என்று எடுத்தால் அதை பல மணிக்கணக்காக 700க்கும் மேற்பட்ட வசனங்கள் இதிலே பார்க்க முடியும். அறிவியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, பண்பாட்டு ரீதியாக இப்படி மனித சமுதாயத்தை அப்படியே ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்தி உலகத்தின் கவனத்தை அப்படியே திருப்பி வைக்கின்ற ஒரு வேதத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். அத்தகைய இந்த வேதத்தை இன்று பலரை பார்க்கின்றோம், தங்களுடைய பிழைப்புக்காக சத்தியத்தை பணத்தை வாங்கி கொண்டு கூட சொல்ல நாதியற்றவர்களாக, சொல்லுகின்றவர்களுக்கு தடை விதிக்கக்கூடியவர்களாக, எத்தகைய தடைகள் விதித்தாலும் சத்தியத்தை சொல்லுவதில் சளைத்து விடக்கூடாது, துணிகரமாக எடுத்து சொல்ல வேண்டும். அதனுடைய விளைவுகள் எதுவாக இருந்தாலும் அஞ்சக்கூடாத ஒரு தெளிவான ஏகத்துவவாதியாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு புரட்சிகரமான ஒரு சமுதாயத்தை மீண்டும் இந்த புவியில் நிலைநாட்டி காட்ட வேண்டும் என்று சொன்னால் இந்த குர்ஆன் நம்முடைய உதடுகளில் இருந்து, நாவுகளில் இருந்து உள்ளங்களுக்கு நுழைய வேண்டும். அப்படி நுழைந்தது என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு புரட்சிகரமான சமுதாயத்தை மீண்டும் புவியில் நாம் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நிமிர்ந்த ஒழுக்கவியல் பண்பாடு ரீதியான ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய, அதற்கு துணை செய்யக்கூடிய, இந்த ஏகத்துவத்திலே வளைந்து நிலைந்து கொடுக்கக்கூடாத ஒரு நல்ல சமுதாயமாக எத்தகைய சவால்கள் எம்மை எதிர்கொண்டாலும் அதற்கு துணிகரமாக அறிவுபூர்வமாக பதில் கொடுக்கக்கூடியவர்களாக நாம் அனைவரும் போராட வேண்டும். ஜனநாயக ரீதியாக, கருத்து ரீதியாக நாம் போராட வேண்டும். இத்தகைய போராட்டத்திலே நேர்மையும் நியாயமும் எம்மை வரிசைக்கட்டும். அல்லாஹு தாலா நம் அனைவர் மீதும் அவனுடைய அருட்கடாட்சங்களை பொழிந்தருள்வானாக என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்